ஒரு ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஒரு பாட்டு பாடி ஒரு ஆட்டமாடி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி ஒரு ஆட்டமாடி அழகான கோமாளி வந்தேனுங்க அவரு விட்டு ஊரு வந்து உங்களை பார்க்க வந்தவங்க பேரு கட்டு போனாதுன்னா டீசல் காசு தரமாட்டாங்க விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை பேரும் இந்த கலையை நம்பி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன் என்னத்த சொல்ல இந்த மாதிரி மேடையே 20 வருஷமா நான் பார்த்தது கிடையாது இந்த மேடைக்கெல்லாம் வர்றதுக்கு 2 டாட்டாஜி எடுத்தாண்டா வரணும் அருமையான முகம் இங்க 4 பேர்த்த பாருங்கய்யா அதில் கஞ்சா கேஸில் கைதான ஆள் மாதிரி உட்காந்துருக்கேன் நான் என்ன அருமையான உண்மையிலேயே இந்த கன்னிராஜபுரம் கிராமத்தார்களுக்கும் இந்த விழாவை நடத்தக்கூடிய அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் ரொம்ப சீரும் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கீங்க ஒளி ஒளி புறம் தெரிஞ்ச முகம் தானே அருமை சார் போய் பேசாருக்கு சார் இந்த நாடகம் நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் ரொம்ப நேரம்லாம் நிற்க மாட்டேன் என்னத்த மொத்தமே 1 மணி நேரம் தான் இன்னமும் ஆடல் பாடல் கலைஞர்கள் உள்ளே இருக்காங்க அவங்களுடைய ஆடல் பாடல் இருக்குது திரைப்பட பின்னணி பாடகர் மதிப்புக்குரிய எங்கள் அண்ணன் வேலுமுருகன் அவர்கள் மறுபடியும் வருவாங்க அதனால் யாரும் போயிடாதீங்க நன்றி உறவுகளே கூட்டம் ரொம்ப கூடிருச்சு கூட்டம் ரொம்ப கூடிருச்சு இன்னைக்கு கன்னிராஜபுரத்துல கூட்டம் ரொம்ப கூடிருச்சு இன்னைக்கு கன்னிராஜபுரத்துல கூட்டம் ரொம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே ஆளு வந்து கூடிருச்சா ஏ நன்னானே இந்த ஆடர் அந்த கூட்டத்தில நானே கூட்டரம்ப கூடிருச்சு ராஜாராணி ஆட்டம் பார்க்க கூட்டரம்ப கூடிருச்சு ராஜாராணி ஆட்டம் பார்க்க ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே இந்த ஆடர் அந்த கூட்டத்தில நானே இந்த ஆடர் அந்த கூட்டத்தில நானே பாடி மகேந்திர மச்சான் வந்தவதம் தேடிடுவோம் கிரு கிரு நான் தேர்ந்து விட பாடி மகேந்திர மச்சான் வந்தவதம் தேடிடுவோம் ஓடி விளையாடுவோம் ஓடி விளையாடுவோம் என் மாமா இந்த உடனந்த கூட்டத்தில எழலமாமா இந்த உடனந்த கூட்டத்தில எழலமா ஓய் சரட்டு வண்டி ஓட்டி ஏ உள்ள சரட்டு வண்டி ஓட்டி ஆமாங்க
ரிட்ஸ் 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 எந்த சார எந்த சாரு நாடு ரெண்டு ரச்சைய மாமா அம்மா நாடு ரெண்டு ரச்சைய மாமா மனசுல நாடு ரெண்டு ரச்சைய மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தான ஏழன மாமா நாடகத்தை பார்க்க தான ஏழன மாமா நிறைய பாடலாம் கொடுத்துருக்க டயத்தோட நாங்க பேமெண்ட் வாங்கிட்டு போனோம் அவ்வளவுதான் என்ன கோத்தவங்க மாட்டேன் கணேஜ் போயலையா கணேஜ் போயலையே நான் சொல்லி கணேஜ் போயல கம்பெனிக்காரன் என்கிட்ட கேஸ் போட்டேன் நான் தான் சொன்னேன் ஓம் சக்தி நான் தான் சொன்னேன் ஓம் சக்தி கோயிலுக்கு போகிற ஆளுங்க ஏன் குத்தாட்டம் போடுற ஆத்தா உன்னைய வேலுக்கிட்ட குத்திரும்னு சொன்னேன் பஜா சாச்சிட்டாங்க அதாவது ஏற்றுக்கிறவே இப்போ ஓம் சக்தி டிரைவரை நிப்பாடிக்கிட்டு டிரைவர் அம்மா டிரைவரு ஓம் சக்தி டிரைவரு இன்னொரு பாட்டு ரெண்டாக்கி விட்டாங்க சீர நுண்ணி பேச்சு ஒத்தாங்கம்மான்னு கிளம்பிட்டாங்களே நான் என்னடா நாடக கலையை ரசித்துக் கொண்டிருக்கின்ற அன்புறவர்களே இதற்கு முன்பாக இங்கே நடனம் ஆடிய உண்மையிலே ஆடல்பாடல் நிகழ்ச்சி தமிழகத்தில் உள்ள அத்தனை கலைகளும் கலைஞர்களும் வாழ வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற என் உயிர் தமிழ் உறவுகளே உங்கள் அத்தனை பேர் பாதத்துக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். கைத்தட்டி உற்சாகப்படுத்த மக்களே கைத்தட்டுங்கள். கணேஜ் போயலையா மருதமணி அவன் முண்டை கண்ணு தெரியாம மண்ணுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த மணலுக்குள்ள நான் உழப்பி மேக்கப் போட்ட பாடு சரியான பாடு. ஏன்னா இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ பணியிலையும் நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி வர்ற ஆளுக வந்து பார்த்தது சரி உங்கள் பைக்கு எங்கே நிற்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. சில பேர் தூக்க வரிச்சில் போய் அடுத்த வண்டியை சாட் பண்ணிக்கிட்டு பாஞ்சு தர்றேன். அவன் வந்தது டிவிச்சு புட்டியாக இருக்கும் போய் என்ஃபீல்டை சாட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதே மாதிரி கப்ளிங் இந்த ஓசு அப்படின்றோம். ஓசுங்க கப்ளிங்கு விளக்கம் தெரியாமல் சில பேர் வாட்ஸ்அப்பில் வர்றாங்க. ஓசப்பு என்னென்னா கப்ளிங் என்னென்னு எல்லாமே வந்து டவுல் மீனிங்கு தான். ஆனால் இலைமரவு காய்மரவு அவ்வளோதான். ஆபாயம் இல்லாது எங்கே இருக்குது? 5வது படிக்கிற பள்ளிக்கூடம் போக மாட்டேன். அவங்க ஆத்தாப்பாடம் சொல்கிறேன் இன்றைக்கி நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன்ப்பா. ஏன் வாத்தியார் எதுவும் சொன்னாரடா? ஏன் ஆள் இன்னைக்கு லீவுன்றேன். அப்போ எப்படி இந்த உலகம் போயிட்டுருக்கு வாத்தியலா? அதே மாதிரி காதல் பண்ணாத ஆளுக யாருமே கிடையாது. பூரா இளவட்டம் பூரா நீர் கசிவு ஏற்படுமே பூரா காதல் தான். சீமக்கரில் மண்டி ஓட்டு கிளைக்கிறான்டா. மண்டி ஓட்டு என்னன்னே பண்ணுவாங்க? செருப்படுத்து தலையில் அடிச்சுக்கிருவேன். உனக்கு எதுவும் லேடிஸ் வேணுமா? வேணாம்னே. அந்த மிருதங்காரனை ட்ரை பண்ணு. நீக்குறக்காரனை மிஞ்சிட்டானடா. நத்திந்துன்னு அடிச்சு என்ன தருவேன். ஏன்னா காதல் பண்ணுங்க. காதல் வந்து புனிதமானது. காதல் பண்ணுங்க. வீடியோ காலில் என்ன வேணா பண்ணுங்க. சொல்ல மாட்டேன் என்னத்த. அடே பசில போய் உட்காந்துக்கிட்டு பசில சரியான கூட்டம் ஒரு 60 பேர் உட்காந்துருக்காங்க. இங்கே 30 பேர் முன்னாடி 30 பேர் தொங்குறேன். கண்ட்ரேட்டு வேற தொங்குறாப்புல. இதில் டிரைவர் சீட்டு பக்கத்துல இருந்து ஒரு இளவட்ட பைய செல்ல கேட்டேன் பாரு தமிழ் செக்ஸ் வீடியான்னு. செய்வர் பட்டாக்குன்னு தாலி புளிய மரத்தில் சாச்சு. இதாவது பரவாயில்ல. இப்போ பொம்பளைய உரம் குழம்பு வைக்கிறதுக்கு பூரா அதானே. ஆட்டுக்கால் வைப்பது எப்படி டுபுக். அன்னைக்கு ஒரு 2 மணி நேரமாக கூகுளில் கேட்டுச்சு. என்னன்னு போய் பார்க்குறேன். சுடுதண்ணி வைப்பது எப்படி டுபுக். அதெல்லாம் மசத்தை அறுத்தாருன்னு இந்த உலகம் அதை நோக்கி போகுது. அதே மாதிரி இன்னைக்கு வாகனம் ஓட்டக்கூடிய என் அன்பு உறவுகளே காவல்துறை அதிகாரி ஐயா இங்கே உட்காந்துருக்காங்க. ஹெல்மெட் போடுங்க. வண்டிக்கான எல்லா ஆதாரத்தையும் வைத்துக் கொள்ளுங்கள். காவல்துறை அதிகாரி ஐயா பொறுத்தளவு நமக்கெல்லாம் நண்பர்களே. ஐயா இப்போ மறைச்சிங்கன்னா நெருக்கி ஒரு 1000 பைக்குக்கு போடலாமியா. ஏதோ என்னால் முடிஞ்ச உதவி உள்ள மருதமணி கணேஜ் பேல வைக்கிறாயா. அதில் ஏவி விட்டு போயிடுறேன். தலை வெட்டி இழுக்கத்தவன. ஏன்னா காவல்துறை அதிகாரியை பற்றி எனக்கு தெரியும். நம்ம அக்கா தங்கச்சியோ நம்ம மனைவியோ நம்ம அம்மாவையோ ஏற்றிட்டு போகும்போது காவல்துறை அதிகாரி ஐயா நடு ரோட்டில் நிப்பாட்டி விசாரிப்பது இல்லை. அது எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்கு? உண்மை அதான். ஏன் அவர்களும் சகோதரோட பிறந்தவர்கள், பெத்த தாயை நேசிக்கக்கூடிய அன்பு உறவுகள் தான் காவல்துறை. அதில் பிடிச்சவனையே காவல்துறை பிடிச்சவனையும் இங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே போவேன். பிடிச்ச ஜோரில் கையிலே இறக்கி விட்டு லைசன்ஸ் எங்கடா
என் பொண்டாட்டிக்கு பிள்ளை தலகலை கிடக்காமியா, சாயல் உள்ள ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்கய்யா. ஐயா ஆர்ஜி புக்கு எங்கடா, எங்கள் கருப்பு நிறைய பிள்ளை ரொம்ப தான் இருக்கியா, என்ன மயத்துக்கு நடிக்கிற? எல்லாருமே சரியாக நடந்துக்கிட்டால் நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி டூ வீலர் ஓட்டுற ஆளுங்க பூராமே கொஞ்சம் வேகத்தை குறைச்சி ஓட்டுங்க. இப்போல்லாம் பைக்கு வந்துருச்சு, அந்த வண்டிலாம் பார்த்தா டிராக்டர் டயர் மாதிரி தான். இந்த தண்டி ஷார்ட் பண்ண உடனே திருகுறேன், கிரு புருன்னு திருகி பக்கத்தில் இருக்க ஒரு ஆள் வேட்டி அவன் முண்டமாக தெரிஞ்சு. என்ஃபீல்டுலாம் எங்கள் ஊரில் ஒரு விபத்தையே ஏற்படுத்திட்டாங்க. என்ஃபீல்டு ஷார்ட் பண்ணி திட்டுன்னுச்சு, ஒரு ஆள் விழுந்து முளைக்குச்சியில் மூக்காந்தில் அடிச்சு. என்னத்தை சொல்ல, காலம் அந்த அளவுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ப்ரீபெய்டு கேமும் இந்த செல்லில் சூதாட்டம்லாம் இருக்கு. என்ன ப்ரோ, ஹாய் ப்ரோ, ப்ரோ என்னத்த கணேஷ் போயிலையா, உனக்காக அதை சொல்கிறேன். உலக நாட்டுக்கே பயங்காட்டினவன் யாருன்னா தமிழன்டேன். இந்த கணேஷ் போயில நம்ம ஆந்திராவிலேருந்துலாம் இங்கே வேலை பார்க்குற ஜவராஷ்டிரா தொழிலாளர்கள்லாம் நண்பர்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆன்ஸாம் அப்படி எடுப்பாங்க வாயில் வச்சுக்கிட்டு கே. ஆனால் நம்ம ஆள் ரசிச்சு பண்ணுவேன். அப்படி கணேஷ் போயில போடுறதுக்கு முன்னாடி அப்படி வேட்டி அப்படி ஒதுக்குவேன், ஒதுக்கிட்டு பாக்கெட்டை மாடா ஒரு சோக்கர் வாடா கணேஷ் போயில தான் அப்படி உப்புன்னு சொல்லிட்டு அப்படி கொட்டிட்டு இப்படி தேய்க்க மாட்டேன், இப்படி தேய்ச்சி ஆண்டுவேன். அது சாம்பாரில் எச்சி விழுந்து அதை சப்பலை ஒன்று 2 பேரும் சூப்பர் நெய் போட்டையில் ஆண்டுவேன். என்ன அங்கேயே வச்சு தேய்ப்பாங்க? நீ மூடு முண்டை எங்க இருந்து கேட்குறேன் பாரு, கேதம் கட்டது மாதிரி. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, ஆச மனைவி உள்ள தெருவில் வாடுமே, ஆச மனைவி உள்ள தெருவில் வாடுமே, ஆச மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, ஆச மனைவி உள்ள தெருவில் வாடுமே, ஆச மனைவி உள்ள இந்த பாலா போன இந்த குடினால அட தெருவில் வாடுமே. மோச்சு வாங்கி தந்தியா, சட்டை கிழிஞ்சு மோச்சு வாங்கி தந்தியா, பட்டஜாராய குடி போதையத்தா நீ மறந்தாயா, பட்ட டால்மார்கட குடியத்தா நீ மறந்தாயா. அதுக்கு வேணா மது பழக்கா, வேணா முன்னே குடி பழக்கா, வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, ஆஜ மனைவி உள்ள தெருவில் வாடுமே. கோட்டு வாங்குற நீ 150 வச்சிருந்தா கோட்டு வாங்குற. அதுக்கு வேணா மது பழக்கா, வேணா முன்னே குடி பழக்கா, வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, ஆச மனைவி உள்ள தெருவில் வாடுமே, ஆச மனைவி உள்ள உங்க அப்பே ஆத்தா உன்னை நம்பி இருக்கிற அந்த குடும்பம் எல்லாம் இந்த பாலா போன இந்த குடிநாள அட தெருவில் வாடுமே.
தலைவா தலைவா நன்றி. பூரா கை தட்டாமல் இருக்கீங்கன்னா பூரா நினச்சிட்டு வந்து உட்காந்துருக்கீங்களா? இதில் என்னென்னா இந்த நியூ இயர் வந்துச்சுல 2025 பிறக்கும் போதெல்லாம் சில பேர் சத்தியம் பண்ணியிருப்பிய 25ஓட சரக்கை குடிக்க மாட்டேன் மச்சான் ஆய்வுன்னு சத்தியம் பண்ணியிருப்பாங்க. அன்றைக்கி ராத்திரி 12 மணிக்கு பார்ட்டியை கிளப்பியிருப்பாங்க. பார்ட்டியை வச்சு நிறைய போதையில் அன்னைக்கு குடிக்க ஆரம்பிப்போம். மறுநாள் பார்த்தாலும் லேசாக மண்டை வலிக்குதுன்னு கட்டிங்க போடுவோம். அப்படியே தொடர்ந்துடும். 2026 முடிஞ்சிடும். அதனால என்ன சொல்கிறேன்னா மது அப்படி மது மாது 2 மட்டும் இருந்துச்சுன்னா அந்த உலகத்தில் யாருமே முன்னேற முடியாது. ஏன்னா அன்பு உறவுகளே, மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே இந்த மதுவை ஒழிக்க முடியும். எத்தனை சத்தியம் பண்ணாலும் ஒழிக்க முடியாது. மனக்கட்டுப்பாடு ஒன்று தான். முடியலைன்னா மண்டி ஓட்டு செருப்படுத்து என் தலையில் அடி. முடியலைன்னா என்னத்தை குடிச்சு தொலைஞ்ச ஒரு சீரட்டட்டியில் எழுதி குடிப்பேன். என்ன சரக்குன்னு எழுது, அதை வாங்கி எழுது. இதுதான் இன்னைக்கு உலகம் அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. இங்கே கருத்து சொன்னால் கேட்குற மாதிரி ஆள் நீங்கள் கிடையாது. ஆமாம், கருத்து சொன்னால் நீ என்ன யோக்கியம் மயிராண்டே நீ கேட்ப. நான் யோக்கியந்தேன். நான் ஒரு காலத்தில் குடித்தேன், இன்னைக்கு திருந்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதனால பட்டாத்தேன் கஷ்டத்தை உணர்ந்து சொல்ல முடியும் மேடையில். நான் எதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசக்கூடிய உங்களுள் ஒருவன் தான் எம்கேஆர். அதான் உண்மை. நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். பொம்பளையாள் ஆத்தா நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கிய இங்கே வாருவேன். தாயமங்கலம் முத்துமாரி கோயிலில் தீச்சட்டை எடுத்து பசு கிடைக்காத பொம்பளை மாதிரி உட்காந்துருக்கிய. ஏன்னா அதுக இல்லைன்னா நம்ம இல்லை ஆத்தா. இனிமேலும் புருஷன் குடிக்கிறாரு, நம்மளை குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாருன்னு நீ வேதனைப்படாத. பூரிக்கட்டையை தூக்காத, ராடை தூக்காத. புருஷன் ஜாயில் குடிக்க சரக்கு அடிக்க போயிட்டானே நீ வீட்டில் ஒரு கட்டிங்க போட்டு உட்காந்துரு. அவன் என்னடின்னா நீ என்னடா அம்மா என்னடா கோத்தான்ட்டு உன் பிள்ளைய பூரா அம்மா அம்மான்னு ஆத்தான்னு கதறட்டும். உண்மையிலே என் வீரத்தமிழச்சி அத்தனை பேர்த்துமே நான் வணங்குறேன். வெளிநாடுகள்லாம் போயிருக்கேன். அங்கே ஆண்களுக்கு என்ன கெட்ட வழக்கம் இருக்கோ பெண்களுக்கு உண்டு. ஆனால் இங்கே உள்ள என் தமிழச்சிகள் அன்பையும் பசியை மட்டும் போக்கக்கூடிய அன்னை தெரசா ரூபத்தில் பார்க்கிறேன் உங்கள் அத்தனை பேரை. இந்த கொலவை ஓட்டுச்சு. நீ என்ன பண்ணுறீன்னா நான் சொல்கிற மாதிரி செய். புருஷன் வேலைக்கு போகும்போது எந்த லோனுக்காரன் வந்தாலும் நிப்பாட்டி லோனை வாங்கிடு. லோனை வாங்கி காசை வாங்கிடு. லோனுக்காரன் வந்தோடனே பிள்ளைகிட்ட சொல்லிவிடு, ஆத்தாவுக்கு குதுகுதுன்னு வருதுன்னு சொல்லுத்தா அப்படின்னு. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா வரவுக்கு தகுந்த மாதிரி வாழ கற்றுக்கிட்டோம்னா இந்த உலகத்தில் நம்ம ஜெயித்து விடலாம். போராமை பிடித்த உலகத்திலே போட்டி ஓட்டு வாழ கற்றுக்கிட்டோம்னா வாழலாம். ஐயோ நம்மளை பாடா படுத்துறாங்களே, ஜெய்வனை வைக்கிறாங்களே, கழுத்திருப்பேன் சேவன் மண்டையை பிதைச்சி வைக்கிறான்னு நினச்சேன்னா வீட்டுக்குள்ளேயே படுக்க வேண்டியதேன். அதனால் நீங்கள் அத்தனை பேருமே தாய் உள்ளே ஒற்றுமையாக இருங்க. நான் போயிட்டு அந்த கப்ளிங் மண்டைன்னு அந்த பிள்ளைங்க எழுத்துட்டு வரேன். நான் இதுக்கப்புறம் வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சி இருக்குது. மதிப்புக்குரிய எங்கள் அண்ணன் திரைப்பட பின்னணி பாடகர் வேலமுருகன் இருக்கார். இந்த நாடகத்தில் பக்கமேல கலைஞராக புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த வாட்சி தொலைச்சிடாத டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம், கோயில்பட்டி கப்ளிங் லாக்கு ஜெல்வான். ஒரு நாளைக்கு 4 கிலோ வெத்தலை 5 கிலோ வெத்தலை எவன் கூடிய கிணக்க திங்கிறிய வெள்ளாடு மாதிரி. வாழ்த்துக்கள் லம்பு லம்பு. எங்கிட்ட எங்கள் அண்ணன் அஞ்சரத்தட்டு வியாபாரி ஏகே அருள் நீல கண்டேன். என்னத்தக்கு நீளத்தை கண்டியா. அதுக்கப்புறம் இந்த நாடகத்திலே நாட்டிய தாரகையாக என் அன்பு மருமகள் சிரிப்பு அழகி ஜெயப்பிரியா அவர்கள் டான்ஸ். பொம்பளைக்குத்தான் கை தட்டுவேன். எங்கே நம்ம பருப்புலாம் வேகாத போல நம்மளாம் அடுத்த வருஷம் போய் ஆப்ரேஷன் பண்ணுறது நல்லது. அதுக்கு அடுத்தபடியாக நகைச்சுவை தென்றலாக நகைச்சுவை நாடகனாக உங்கள் மத்தியிலே காட்சியை அளிப்பதற்காக உள்ள கடந்த காய்க்கில மண்ணை எடுத்துக்கொண்டு வாமம் செய்து கொண்டிருக்கிறான் எனது அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடாமங்கலம் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகாமல் உள்ள கண்டிலா என் தம்பி தங்கப்பாண்டிக்கு ஒரு வாழ்த்துக்கள். அதனைத் தொடர்ந்து நாடக உலகத்துக்கு முத எடுத்து சென்றவர் யாருன்னா கடலாடி ஏகநாதர் கேபுல் எங்கள் அண்ணன் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஒளி நினைத்தார்களே, வந்திருக்கும் உறவுகளே, எல்லாத்துக்கும் நன்றி கூறி உங்கள் மத்தியிலே பப்புனாக தோன்றி நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய அருமை வாத்தியார்
விருதுநகர் மாவட்டம் வீரசூரன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயாவுடைய மாணவனும் நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே பிறந்தாலும் பெத்த தாய்க்கு பெருமை சேர்க்கும் விதமாக விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை உறவுகள் இல்லை என்று பசியிலே வாடினாலும் நானும் என்னுடைய MKR அன்பாலயம் இருக்கிறது. MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசியோடு திரைப்பட நடிகர் அடியன் MK ராதாகிருஷ்ணன் என்று தாய் தகப்பன வைத்த பேரை இந்த உலக மக்களுக்கு பூரா 3 எழுத்தில் சொல்லி கொடுத்தது இந்த தமிழர்கள் தான். MKR பபுன் காமிக் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் உரையை முடிக்கிறேன். நன்றி ப்ரோ, போயிட்டு வரேன். நீ பொட்டு வச்சே தங்கத்தோட ஊருக்கு நீ மகிழோ ஏதொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதோ அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி அட ஓ பேர சொல்லு பட்டி தொட்டி ஒரு மலை கோமண துணியோடு பழனி மலை போன சாமி அப்பனுக்கு உபதேசம் சொப்பிய வித்தகனே செவள் கொடியோனே செந்திரமா மருமகனே படைத்த பிரம்மனையே படைப்புக்கு அதிபதியாயிருந்த பிரம்மனையே உன் படைப்பில் பிழை இருக்கு என்று சொல்லி மண்டையில் மடார்னு கொட்டி செயல துறந்து செயலுக்குள்ள அழைத்து விட்டு படைப்பை தொடங்கும் போதுதான் நம்ம வணங்கக்கூடிய தமிழ் கடவுள் முருகன் படைப்பை தொடங்கும் போதுதான் முந்திரி பழத்துக்கு கொட்டையை வெளியே வைத்து படைத்தார். எல்லா காய்கறியும் பூமியை நோக்கி காய்க்க அந்த வெண்டைக்காய் மட்டும் வானத்தை நோக்கி காய்க்க. இதுக்கு யாரு மேல சொல்றது? எல்லாமே முருக பெருமான் படைச்சது. தள்ளாத வயதினிலே பசியா இருக்குது 2 அவை பழத்தை பிறக்கி தின்ற அவை கிளவியிடம் சுட்டபல வேணுமா உனக்கு சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டு விவாதம் நடத்திய சுப்பிரமணி சாமி பழனி மலைய விட்டு வாப்பா பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா உடனே வாப்பா பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் திருத்தப்பா முருகப்பா பழனி மலைய விட்டு வாப்பா. விலவாசி எல்லாம் தானே ஏறி போச்சுப்பா பழனி மலைய விட்டு வாப்பா. நல்ல ஆளையெல்லாம் செத்து போனாங்க நல்ல ஆளுகள்லாம் செத்து போனாங்க இப்ப நாதாரி பயிலோட உலகமப்பா பழனி மலைய விட்டு வாப்பா இந்த பாரத நாட்டை கொஞ்சம் தெரிந்தப்பா முருகப்பா உள்ள போயிட்டு 10 நிமிஷத்துல வெளியே வரேன்ப்பா உனக்கு காலு கூட இருந்து வாங்கப்பா நான் உள்ள போயிட்டு 10 நிமிஷத்துல வெளியே வரேன்ப்பா. ஆத்தானி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முளைக்க எங்க போய் தேடுவனம்மா பட்டக்கடனை நான் நடக்க ஆத்தானி இல்லைன்னா
இடம் பார்ப்பதுக்கா எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முடிக்க எங்க போய் தேடுவன் அம்மா பட்டக்கடனை நான் அழைக்க நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது அந்த வனம் நீ என்று அப்புறம் தான் தெரிஞ்சது நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது அந்த வனம் நீ என்று அப்புறம் தான் தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்திலோ கலகலனை சிரிச்சே கஷ்டப்பட்ட காலத்திலோ கலகலனை சிரிச்சே கண்டாங்கி சேலையிலேயே கண்ணீரே தொடச்சு ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாய் நினைச்சே கலங்கிடுவா புள்ளை இன்னும் சாவ கூட மறைச்சே கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாய் நினைச்சே கலங்கிடுவா புள்ளை இன்னும் சாவ கூட மறைச்சே திருநீர் பூசின கை திருநீராய் ஆனதோ கை திருநீராய் ஆனதோ திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பிறக்கலே என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பிறக்கலே கொள்ளி வைக்கும் குடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கலே என்ன போல பாவி யாரும் இங்க வந்து பிறக்கலே கொள்ளி வைக்கும் கொடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கலே ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மா